நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நம்மிடையே இணைந்து அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். மிக முக்கியமான தருணத்தில் வாக்குப்பதிவு நடக்குது. ஒரு 5 ஆண்டு தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். எப்படி பாக்குறீங்க? வாக்குப்பதிவு காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. உங்களுடைய வாக்குப்பதிவு பொதுமக்கள் ஆர்வமா வந்து வாக்கு செலுத்தும் போது புதிதாக இளைஞர்கள்லாம் பேரார்வமா வாக்கு செலுத்த பல்வேறு இடங்களுக்கு பெயர்ந்து போய் முனைப்பா இருக்கிறதுல பார்க்கும்போது பெரிய நம்பிக்கை இருக்கு. ஜனநாயகத்து மேல நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இருக்கிற பிடிப்பு, வாக்கினுடைய வலிமை என்ன, வாக்கால நம்ம எதிர்காலத்தை மாற்றி எழுத முடியுங்கிற அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து அவங்க வாக்கு செலுத்த வர்றதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் நம்பிக்கை. வாக்குப்பதிவு சம்பந்தமா தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அது போதிய அளவு இருந்தா இன்னொன்னு சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த பேருந்து கட்டணம்லாம் கணிசமாக அதிகரிச்சு நேற்று கிளாம்பாக்கத்தில் அவ்வளவு இது இருந்தது. அதை எப்படி தவிர்த்திருக்கணும்? இப்போ வானூர்தி கட்டணம், பேருந்து கட்டணம்லாம் நமக்கு போதிய வசதி இல்லை, அடிப்படை இல்லை. இப்போ தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் கூடுதலாக பேருந்து இயக்கியிருக்க மாதிரி இது ஒரு ஜனநாயக திருவிழா தான். இதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்துருக்கணும். தேர்தல் ஆணையம் அதை கவனிக்கலை, அது செஞ்சிருக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட வச்சுக்க கூடாது மக்களை. இந்த வெறுப்புலையே என்னத்தை போய் வாக்கு செலுத்தணும்னு வீட்டுக்கு திரும்பி போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, அதை தவிர்த்திருக்கணும். வாக்குச்சாவடி நீங்க வாக்களிச்சிட்டீங்க, வாக்குச்சாவடி மையங்களை போய் பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு? நான் இப்போ காரைக்குடிக்கு இப்போ உங்ககிட்ட பேசிட்டு போனேன் நேரம். ஒரே ஒரு கேள்வி, இப்போ நடிகர் அஜித் தன்னுடைய வாக்கை செலுத்தினாரு, ஆனா 6:50க்கே அவரை செலுத்துக்க அனுமதி பெற்றாங்க. அது எப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு உங்களது பார்வையில. 7 மணிக்கு முன்னதாகவே வாக்குப்பதிவு செலுத்திட்டாரு. அது ஒண்ணு இல்லை, எப்படியோ செலுத்தணும், அவ்வளவுதான். அதிகாரியை வந்துட்டாங்கன்னா செலுத்துறது இல்லை. இந்த நேரத்துல இருந்தா பண்ணணும்லாம் ஒன்னும் இல்லையே. ஒட்டுமொத்தமா நம்பிக்கை இருக்கு சார் இந்த நாம் தமிழர் இந்த முறை நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணுமா வேணாமாங்கிறது மக்கள் தான் முடிவு செய்யணும். எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும், அது ஒரு தேசிய விடுதலைக்கு போராடுறவன் இந்த காலகட்டத்துக்குள்ள விடுதலை வென்றெடுத்துரும் நினைக்கிறது பைத்தியகாரத்தனம். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சதான் நாங்க தொடர்ச்சியா செய்யறோம். இந்த தளத்துல, இந்த களத்துல, நிலத்துல இருக்க மொத்த அரசியலுமே மாத்தணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அமைப்பே புரட்டி போடணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம்ங்கிறேன். அந்த மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அமைப்புக்குள்ள நான் வரல, உனக்கு இலவசம் தருவேன், உனக்கு மிக்சி தருவேன், கிரைண்டர் தருவேன், ஓட்டுக்கு காசு தருவேன், அதெல்லாம் தரமாட்டேன். என்ன உண்மை நேர்மை எங்க இருக்குது? அப்போ அது சரி பண்ணணும், மொத்தமா மாத்தணும். மொத்தமா பார்த்தோம். நீ கேரளாவில் போய் வாக்கு காசு கொடுப்பீல? தேர்தல் முடிஞ்சிருக்கு, எந்த கட்சி அது இலவசம் அறிவிச்சிருக்கா? இதே காங்கிரஸ், இதே பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட். ஆனா இங்க எல்லா கட்சியும் வாக்கு காசு கொடுக்குதா இல்லையா? கொடுக்குது. இலவசம் அறிவிக்குதா இல்லையா? அறிவிக்குது. அப்போ என் மக்களை நாசம் பண்ணது யாரு? இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ணா அவர்கள் வரும்போதே காங்கிரஸ் ஓட்டு காசு கொடுக்குதுன்னு திட்டிருக்காப்புல. இப்ப அந்த காங்கிரஸையும் கூட சேர்த்துக்கிட்டு இவங்க அப்ப 2 ரூபா கொடுத்துருக்காங்க, இப்ப 2000 கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் வளர்ச்சியில வருது. அதெல்லாம் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன்